விஜய்க்கு வந்து எதிர்ப்பு இல்லை. எதிர்ப்பு இவங்க இருக்கிறவங்க அந்த இடத்த காலி பண்ணுறதுக்கு துடிக்கிறாங்களே தவிர, மக்கள் மத்தியில் அவருக்கு மக்கள் மத்தியில் இப்படி ஒருத்தர் வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் வந்தார், அவரை ஏற்றுக்கொள்கிறாங்க மக்கள். அதுதான் உண்மை. மக்கள் என்ன பார்ப்பாங்க, இவங்க ஒழுங்காக நாணயமாக இருப்பாங்களா, நேர்மையாக இருப்பாங்களா, ஒழுங்காக இருப்பாங்களா, அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து அதுக்கு தான் அவங்க செல்வாக்கு. அதோட அவர் வேற யாருமே இல்லை. விஜய் வந்து ஒரு பாப்புலராக இருக்கிறாரு, வந்தாருன்னா அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கும். நம்மளும் சேர்ந்து அவரை ஒரு பதவியில் உட்கார வச்சோம், அதை பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாங்களே தவிர, அதுக்கு பிறகுதான் அவருடைய திட்டங்கள்லாம் என்னன்னு தெரியும். திமுக ஒரு ஐடியா, நான் இதை பண்ண போறேன்னு சொல்லிட்டேன், நான் இதை பண்ண போறேன்னு சொல்றதுக்கு உங்களுடைய ஆதரவு, மக்கள் ஆதரவு தர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நான் வந்து டெல்லியை பிஜேபி எனக்கு கொள்கை விரோதி சொல்லிட்டேன், அதுல எல்லாமே அடக்கம். அதுக்கு மேல வேற என்ன இருக்குது? கொள்கை விரோதின்னு ஒரு பாடு பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? மக்களுக்கு புரியுது, உங்களுக்கு புரியல, அவங்களுக்கு புரியுது. நேரத்தோட இவர் வருவார், எந்த நேரத்தில் வரணுமோ வரத்துக்கு தயாராக இருக்கிற அந்த படை தயாராக இருக்கிறது. வர வேண்டிய நேரத்தில் வருவாங்க. இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க? இடதுசாரிகள்ன்றீங்க. இடதுசாரிகள் பூரா ஸ்டாலினோட போய் அவர் பெட்டுக்கு கீழே பகுதிங்க இருக்கிறதா வேலையா? இது கம்யூனிஸ்ட் கட்சி வேலை செய்தா? மக்களுடைய பிரச்சனைகள் எடுத்து போராடுதா? உறுதியாக இருக்கிற இளைஞர் பட்டாளன்ற சாதாரணமான, நான் கூட 13 வயசில் திமுகவில் இருந்தேன். நீங்கள் அப்போ நெடுஞ்செழியன் பேசுவார், நீ 13 வயசு உனக்கு ஓட்டு இல்லைன்னு நீ நினைக்காத, நீ நினைச்சா நீ வேணா ஒரு ஓட்டு போடாமல் இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்க அம்மா, அக்கா, பாட்டி, தாத்தா அவங்க ஓட்டெல்லாம் உன்னால் வாங்க முடியும், நீ அந்த வேலையை செய்யணும். அது மாதிரி இளைஞர்கள் நீ வந்து அவனுக்கு ஓட்டு இல்லை, அவனால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற, அவங்க தான் ஆபத்தானவர்கள். அதுதான் அண்ணா ஒரு தடவை ஒரு நாடகத்தில் சொன்னார், வேலையோரத்தில் வேலையற்றதுகள் நெஞ்சத்திலே விபரீத எண்ணங்கள், அதுதான் அரசே காலத்தின் குறியினார். அதுதான் உண்மை. இப்ப